ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிளாஸில் பீட் ஒர்க் எப்படி பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு த்ரெட்டு ஸ்விங் த்ரெட்டு லாக் பண்ணி போட்டுட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டு மேலே எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 2 பீட் விட்டு உள்ளே விட்டு நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி போட்டுகிட்டே வர வேண்டியதான். அவ்வளோதான். 1 ஆர் 2 பீட் தான் போடணும். நிறைய பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்கும், ஃபினிஷிங் கரெக்டாக வராது. நீங்கள் ஃப்ரேமில் இருக்கும் போது அது டைட்டாக இருக்கா மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஃப்ரேமில் இருந்து கிளாத் எடுத்துகிட்டு பார்க்கும்போது ரொம்ப லூஸாக இருக்கும், ஃபினிஷிங்கும் நல்லா இருக்காது. நான் அதையுமே உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஒரு 2 பீட் போடலாம். மேக்ஸிமம்னு 2 பீட் தான் போடணும். சுகர் பீட் போடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்குமே ஒரு பீட் தான். இதோட அடுத்த சைஸ் பெரிய பீட் போடும்போது ஒன்று தான் போடணும். கட் பீட் போட்டாலும் ஒன்று தான் போடணும். சுகர் பீட் மட்டும்தான் 2 போடலாம், அதுக்கு மேலெலாம் போடக்கூடாது. நார்மலாக நம்ம எடுத்துட்டு அப்படியே 2 பீடை உள்ளே விட்டு த்ரெட்டு உள்ளர விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் மேலேருந்து இழுத்து இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான். வேணான்றதுல லாக் பண்ணிக்கணும் முடிஞ்சிடுச்சுன்னா. அடுத்து இதை விட பெரிய பீட் எப்படி போகணுன்னு பார்க்கலாம். லாக் போட்டு ஒரு பீடை ஃபஸ்ட்டு ஒன்று தான் போகணும். ஒரு பீடை உள்ளே விட்டு லாக், அப்படி தான் உள்ளே விட்டு லாக். நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான், வேறு ஒன்றுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. ஒரு பீடை உள்ளே விட்டு கீழே இறக்கி கீழேருந்து மேலே நூல் எடுக்கணும், அவ்வளோதான். பீடை உள்ளே விட்டுட்டு கீழே உள்ளே குத்திட்டு கீழே நூலை மாட்டி ஒரு ரொட்டேட் பண்ணி மேலே வரணும். நம்ம செயின் ஸ்டிச் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே போடணும். அதில் வந்து நம்ம பீடை மட்டும் இன்செர்ட் பண்ணோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து நான் ஒரு 3 பீட் 4 பீட் போடும்போது அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. வந்து நான் அது உள்ள 3 பீட் இன்செர்ட் பண்ணுறேன். அப்போ எவ்வளோ லூஸாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதா? 3 பீட் 4 பீட் அப்படி போட்டுனா பாருங்கள், ஷேப்பே எப்படி போகுது, கிராஸாக போகிற மாதிரி. நம்ம ஒரு லைன் மாதிரி நேராக போகணுன்னு நினச்சாலும் அது நேராக வராது. ஏன்னா நம்ம நிறைய பீட் போடும்போது அது என்ன ஆகும்னா இந்த இப்போ கிராஸாக போகிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங்கே சரியாக இருக்காது. நீங்கள் அதுக்கப்புறம் அது எடுத்து நான் அதை இப்போ நீடலில் இது பண்ணி காட்டுறேன், அதுலேயுமே பாருங்கள் சரிதா, அது எவ்வளோ லூஸாக இருக்குதுன்னு நீட்லேயே உள்ளே போய் வருது பார்த்தீங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா 2 பீட் சுகர் பீட் மட்டும் 2 பீட் தான் போடணும் மேக்ஸிமம்னாலும். 1 பீட் ஆர் 2 பீட் போடுங்க, அதுவே உங்களுக்கு போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம்.